ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் மத்திய கொழும்பின் ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளரும் அதேபோன்று முன்னாள் கொழும்பு மாநகர சபை உறுப்பினருமாகிய ஷஃபான் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஷஃபான் அவர்கள் கொழும்பு மாநகர சபை உறுப்பினராக இருந்தீர்கள். இம்முறை நீங்கள் அதை இன்னும் ஒருவருக்கு கொடுத்தீர்கள் அல்லது உங்கள் கட்சி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க வேறொருவர் இங்கே இருக்க நீங்கள் எப்பொழுது மீண்டும் மாநகர சபைக்கு வரப்போகின்றீர்கள்? இவ்வளவு தூரம் நீங்கள் இந்த தொடர்ச்சியாக இவ்வளவு நேரம் நீங்கள் பேசியது பேசுவது போன்று ஒருவர் ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்க வேண்டும், உண்மையிலே மாநகர சபையில் இருக்க வேண்டும். அது எப்பொழுது வருவீங்க? கட்டாயமாக அது இருக்க வேண்டும் தான். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி அந்த நபருக்கு எதிராக வினய ஒழுக்க காற்று நடவடிக்கை, அந்த பேர் என்னன்னு சொல்லல, ரம்ஜின், இனி அவருக்கு எதிராக அவர் என்ன செஞ்சிட்டார்? அவர் சென்ற மேயர் உடைய தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி செல்லுது, ரீசா ஜருக்குன்ற மேயர் கேண்டிடேட்டுக்கு நீங்கள் வாக்களிக்கணும். இனி அவர் சரி அவர் ஊழல் வற்றாதி அது இதெல்லாம் செல்கிறார்கள். இனி செல்லி ஐக்கிய தேசிய கட்சி சென்ன அந்த கோரிக்கையை அவர் நிராகரித்து ராய் கலி பல்தசாக்கு வாக்களித்தார்கள். அதோடு புகாரி மாதிரி புகாரி வாக்களித்தார்கள் பட்ஜெட்டுக்கு. அதுக்கு போகிற இவர் என்ன செஞ்சார் பட்ஜெட்டுக்கும். ஆனால் மேயர் தேர்வில் புகாரி யாருக்கு வாக்களித்தாங்க? ரிசா சார். அப்போ இவர்கள் பட்ஜெட்லேயும் 2 முறை வாக்களித்தார்கள் ராய் கலி பல்தசாவுக்கு, மேயருடைய என்பிபி அரசாங்கத்துக்கு. அப்போ அதோட ஐக்கிய தேசிய கட்சி இவருக்கு வினய கமிட்டியை போட்டு அதனுடைய இது நடந்து கொண்டு இருக்கின்றது. அதில் இதை நாங்கள் பார்ப்போம் என்ன நடவடிக்கை. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸிலிருந்து அவர் நீக்கப்பட்டார் புகாரி. அதற்கு பிறகு அவர் கட்சியிலிருந்தும் நீக்கப்பட்டார். அவருடைய தற்போது அவருக்கு மந்திரி பதவியும் இல்லை. அது போன்று இவருக்கு ஒரு நிலைமை வருமா? சரியான இதை பார்த்தால் கட்டாயமாக அந்த ஒரு இடைப்பாடுன்னு வரணும், அந்த இது வரணும். ஆனால் என்ன தெரியும் ஐக்கிய தேசிய கட்சி இன்னும் அந்த வினய அவர் எப்படி லிஸ்ட்டில் வந்தாரா இல்லை மக்கள் வாக்குன்னா எங்களுடைய சீட் அது. நான் சென்ற எலெக்ஷனில் 1054 ஓட்டில் அதை வின் பண்ண அந்த சீட்டை. அப்போ ஐக்கிய தேசிய கட்சி என்னுடைய வாக்கும் அங்கே இருக்கின்றது. நான் ஐக்கிய தேசிய கட்சிக்கு பல்வேறு வேலை திட்டங்கள் செய்திருக்கின்றேன். இனி நானும் ஐக்கிய தேசிய கட்சிக்காக வேண்டி வாக்கு சேகரிக்கிறதுல முன்னுரிமை இருந்து வாக்கு சேகரித்தேன். இனி என்னுடைய பங்களிப்பும் அந்த வெற்றியில் இருக்கின்றது. நான் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களிக்க வானன்னு சென்றிருந்தால் ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிட்ட அந்த நபர் இன்றைக்கு தோல்வியடைந்திருப்பார். மக்களுக்கு வாக்கு கேட்டு ஐக்கிய தேசிய கட்சி வாக்களிங்க, கட்சிக்கு வாக்களிங்க, நான் எங்கள்கிட்ட பிரதேசத்தில் வேலை செய்திருக்கின்றேன், வாக்களிங்க. இனி அந்துடைய 140% மக்கள் என்னை ஏற்றுக்கொண்ட மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். இனி ஐக்கிய தேசிய கட்சி நான் நினைக்கின்றேன் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்க. இனி ஐக்கிய தேசிய கட்சியில் இன்னமும் கொழும்பு நகரசபை இருக்கின்ற கலாப சம்விதாயக நான், அதோட கிராண்ட் பாஸ் வடக்கில் ஆர்கனைசரும் எனக்கு அதோட ஆர்கனைசர் பதவியும் இன்றைக்கு நாளைக்கு வாக்கில் கிடைக்கும். நீ பாப்போம் இனி அல்லாவுடைய ஏற்பாடு இந்த நிலைமையிலையோ. நான் மந்திரி இல்லாட்டியும் மந்திரியாக இருந்தாலும் நான் மக்களுக்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். என்னால் ஏதுமான உதவிகளை நான் மக்களுக்கு செய்வேன். இனி பாப்போம் அல்லாவுடைய நாட்டம் எவ்வாறு அமையும் எனக்குன்ற தெரியா. இனி அது கிடைத்தால் இன்னும் வேலை செய்யலும், கிடைக்கலாட்டியும் ஐக்கிய தேசிய கட்சியோட தொடர்ந்து இருப்பேன். ஐக்கிய தேசிய கட்சிக்காக வேண்டி என்னுடைய சேவையை நான் தொடர்ந்து கொடுப்போம். பாப்போம் என்ன நடக்குது. இப்போ முதலாவது கேள்வி நான் இந்த பகுதியில் நான் முதலாவது கேள்வி கேட்டது நீங்கள் எப்போ மாநகர சபைக்குள்ளே வருவீங்க, அதாவது கொழும்பு மாநகர சபைக்குள்ளே எப்போ வருவீங்க? அடுத்த கேள்வி, எப்பொழுது உங்களுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றம் வருவார்? எங்களுடைய தலைவர் இப்பொழுது கொஞ்சம் சுகமில்லா காரணத்தால் வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். யானை வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு இது நாங்கள் செயலாயில் ஏற்றி கொண்டு இருக்கின்றோம். யானைக்கு யானை சரியான டைமில் சரியான நேரத்தில் சரியான உள்ளுக்கு வரும். என்ன நடக்க போகுது? இங்கே தான் 159 பேர் இருக்கு. இல்லை அது சிறுக்கு பாருங்களே என்ன நடக்க போகுதுண்டு. அது நாங்கள் ஒரு புல் ஸ்டாப் ஒன்று வைப்போம், அது நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இன்னொரு
ஒரு 3-4 மாதத்துக்கு பிறகு மக்களுக்கு ஒரு நாட்டுக்கு ஒரு ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு நலவும் நடக்கும். அதான் மக்களுக்கும் நடக்கும், ஐக்கிய தேசிய கட்சிக்கும் நடக்கும், எல்லாருக்கும் நாட்டுக்கும் நடக்கும். அது சரி, எல்லாருக்கும் சரி. ஆனால் அதுக்கு ஏதாவது ஒரு காரணமாவது இருக்கணுமே. இல்லை சரியாக வரும். என்ன காரணம் வந்து பேச போகிற பல்வேறு விதியம் இருக்கின்றது இருக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிறது சரி. ஆனால் இது ஒரு ஊழல் செய்கிறாங்க, ரொம்ப மோசமாக இந்த நாட்டை வழி நடத்துகிறாங்க, மக்கள் சாப்பிடவே வழி இல்லாமல் இருக்காங்க. இப்படி ஒரு நிலைமை வந்தால் வீதிக்கு இறங்கி இந்த அரசாங்கத்தை கவிழ்க்க முயற்சிக்கலாம். ஆனால் அதுவும் இல்லை. இந்த நாட்டில் மக்கள் இந்த அரசாங்கத்தை விரும்புகிறாங்க. இல்லை விரும்பல, குறிப்பிட்ட ஆட்கள் விரும்புகிறாங்களா இருக்கும். அந்த என்பிபி டோபி வந்து விரும்புகிறவங்க ஆயிக்கும். ஆனால் சொல்லிட்டான இந்த நாட்டு பற்றில் இருக்கின்ற நாட்டுக்காக வேண்டி சேவை செய்கின்ற மக்கள் இருக்கின்றார்கள். இனி அவங்களுக்கு இந்த நாட்டில் நல்லது நடக்கணும் என்று திரு சஃபான் அவர்களே எதிர்பார்க்கிற மக்கள் யார் என்று சொன்னால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய செலவுகள் குறையணும் என்று நினைச்சவங்க தானே. இல்லை, எங்கே செலவு குறைஞ்சா இருக்கின்றது. ஜனாதிபதி மிக செலவுகளை ஜனாதிபதியிட மிக்க செலவு அதை நான் பேசல. நான் மக்கள்கிட்ட உங்களோட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கின்ற மக்கள்கிட்ட நான் கேட்கின்றோம், உங்களுக்கு உங்களோட பான் ராத்தல் ஒரு 10 ரூபா குறைஞ்சிச்சா? நீங்கள் வாங்குகிற சீனியில் ஒரு 10 ரூபா குறைஞ்சிச்சா? நீங்கள் வாங்குகிற பிள்ளைக்கு வாங்குகிற பாமால் ஒரு 50 ரூபா குறைஞ்சிச்சா? அது காலகாலமாக இல்லை, நடக்கல்லே. அப்படியே தான் இல்லையா? ரணில் விக்ரமசிங்க வந்து எல்லாம் குறைச்சாரு. பானை 50 ரூபா கொடுத்தமே, மாவம் 325 ரூபா கொடுத்தமே, சீனியை 99 ரூபா கொடுத்தமே, பெட்ரோல் 115 ரூபா கொடுத்தமே, லாமனே மண்ணெண்ணெய் கொடுத்தோம் 50 ரூபா 60 ரூபா. இல்லை, எங்கே கம்மியாயிருந்தது? எங்கே கம்மியாயிருந்தது? இல்லை, ஒரு காலத்துக்கும் அந்த விலை இல்லை. மக்கள் வந்து நினைத்தார்கள் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் வந்து மக்களுக்கு என்ன செய்வாருண்டு. ஆனால் மக்களுக்கு செய்யலை. அவருடைய எம்பி மாக்கள் இன்றைக்கு பவுரு போட்டு உலகத்துல, அதாவது உலகத்திலே வந்து இந்த ஜனாதிபதி வந்த உடனே என்ன செய்யல, அவருடைய பென்ஷனே வேணாம், ஜனாதிபதிக்கான பென்ஷன் வேணும். இல்லை பிரேம் அவர்களே, ரணில் விக்ரமசிங்க பென்ஷன் எடுக்கல, ரணில் அவருடைய சம்பளத்தை எடுக்கல. 40 வருடமா பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள், அவருடைய சம்பளத்தை எடுத்தில்லை. அப்போ ரணில் விக்ரமசிங்க யாரு? அனுரகுமார் திசாநாயக்கா யாரு? அனுரகுமார் வந்து அவங்களோட கார்டரால சம்பளம் கிடைக்குதே, எல்லா மந்திரிக்கும் சம்பளம் போகுதே. அவங்க எங்கே அப்போ அவங்களுக்கு எங்கே சல்லி? அப்போ இன்றைக்கு பாரு, கோடிக்கணக்கு பேங்க்ல சல்லிக்குது ஒவ்வொரு மந்திரிக்கு, ஒவ்வொரு மினிஸ்டர் அவங்களுடைய சம்பளத்தை எடுக்கிறது இல்லை. அவங்க எல்லாம் சொல்லிப்பேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் சம்பளம் எடுக்கல தான் சொல்கிறாங்க. எல்லாம் சல்லி மங்கனா போகுது, பிளவத்தைக்கு நான் போகுது, பிளவத்தை முழுவதும் சல்லி எடுக்கிற, அதை சும்மா கொடுக்குறாங்களா? இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு எப்படி போகிறாலும் பரவாயில்ல, எங்களுடைய மந்திரி மாக்கள், எங்களுடைய கேபினட் மினிஸ்டர்ஸ் மாக்களை பாருங்கள், இன்றைக்கி ஒத்தொத்தோட பவுரு சொக்க எல்லாம் கொளுத்து போயிட்டு ஷேட் வெடிக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கு லால்காந்தோட வீடை பாருங்கள். லால்காந்த் அவருடைய பூர்வீக பரம்பரை பணத்தில் காட்டினாங்க. நாங்கள் செல்கிறோம், இனி மக்கள் செல்றதை நாங்கள் செல்கிறோம். இனி அதை பாருங்கள். எங்களோட வசந்த சமரசிங்க அந்த மந்திரியை பாருங்கள். இன்றைக்கி எல்லாம் இன்றைக்கு விஜித ஹேராஜ் பவுர்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்குது. எங்காலா போய் இதெல்லாம் சுகத்தை அனுபவிக்கிறார்களே. V8 போகிறார்கள், சுன்லஞ்சத் எதில் போகிறார், பஸ்ஸில் போ வந்தால் இல்லையா? இல்லை, அப்படி சொல்லி வரலே. இவங்க வந்தாங்க என்ன, நாங்கள் பஸ்ஸில் வருவோம், கோச்சில் வருவோம், நடந்து வருவோம், புஷ் பைஸ்களில் வருவோம், மோட்டர் பைக்கில் வருவோம் சென்ற மக்கள் இன்றைக்கு V8லையும் அதில் நான் போகிறார்கள். மக்கள் போனாங்க காரில், இன்றைக்கு மக்கள் கார் இல்லாமல் மோட்டர் பைக்கில் போகிறாங்க. ஏன்? இன்றைக்கு மக்களுக்கு பெட்ரோல் அடிக்கையும் சல்லி இல்லை, பெட்ரோல் போகிற விலை. அதை சுற்றி தயவு செய்து மக்கள்கிட்ட மீண்டும் கேட்க வேண்டிய விடயமே தான், வாக்களிக்க போக்கலை, தலைவரை தேர்ந்து வாக்களிங்க. ரெல்லைக்கு போவானா, ரெல்லைக்கு போயிட்டு உங்களோட வாழ்க்கையும் எங்களோட வாழ்க்கையும் பிள்ளைகளோட எதிர்காலமும் நாசமாக தான் போகுது. ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் இன்று நிறைய விடயங்களை பேசியிருந்தோம். கொழும்பு மாநகர சபை சம்பந்தப்பட்ட விடயங்களையும் நாட்டிலே தற்போதைய விடயங்கள் தொடர்பாகவும் நாம் பேசியிருந்தோம். எனவே இன்றைய ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சஃபான் அவர்களுக்கு, கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினரும் அதே போன்று மத்திய குழுமின் ஐக்கிய தேசிய கட்சி அமைப்பாளரும் வெகு விரைவில் உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கப் போகின்றது என்று சொன்னீர்கள்.
கிராண்ட் பாஸ் கிராண்ட் பாஸ் தொகுதியின் அமைப்பாளர் பதவி. வாழ்த்துக்கள். நன்றி. அந்த பதவியும் உங்களுக்கு கிடைக்க எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்தமைக்கு உங்களுக்கு எங்களுடைய நன்றி. நன்றி பிரேம் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு என்னை மீண்டும் அளித்ததுக்கு நன்றி. ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.